ஏங்க, ஒரு செகண்ட். இன்னைக்கு ஒரு தகவல் பார்க்கலாங்களா? நீங்க எல்லாருமே வாழைப்பழம் பார்த்திருப்பீங்க. வாழைப்பழம் ஏங்க வளைஞ்சிருக்கு? நேரா இருக்கக்கூடாதா? வாழைப்பழம் ஏன் வளைஞ்சிருக்கு நேரா வளராம? இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாழைப்பழம் பொதுவா வளரும் போது கீழ் நோக்கி தாங்க வளரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமயத்துல சூரிய ஒளியை நோக்கி அது வளர ஆரம்பிக்குங்க. இயற்கையிலேயே சில தாவரங்கள் சூரிய ஒளியை நோக்கி வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இத போட்டோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூரியனை நோக்கி வளரும் போது அது லைட்டா வளைஞ்சு வளருதுங்க. இதனாலதான் வாழைப்பழம் வளைஞ்சு இருக்குங்க. இந்த வாழைப்பழத்தோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா இயற்கையோட புத்திசாலித்தனமான ஒரு வடிவமைப்புன்னு சொல்றாங்க. என்னங்க, இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்துச்சா? இதே மாதிரி பல தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காம நம்மளுடைய ஒரு செகண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. தேங்க்யூ.